வெப்ப அளவியல். ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும்போது அதன் இயற்பியல் பண்புகளில் மாற்றம் ஏற்படுகிறது. திட நிலையிலுள்ள பனிக்கட்டி திரவ நிலைக்கும், திரவ நிலையிலுள்ள நீர் ஆவி நிலைக்கும் மாற்றமடைகின்றன. இவை யாவும் வெப்பத்தினால் ஏற்படும் இயற்பியல் மாற்றங்கள் ஆகும். இதேபோல் வெப்ப ஆற்றல் வேதியியல் மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறது. பொருள்களில் ஏற்படும் இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அப்பொருளில் உள்ள வெப்ப ஆற்றலினை அளவிட வேண்டும். இவ்வாறு பொருள்களில் நடைபெறும் இயற்பியல் மற்றும் வேதியியல் நிகழ்வுகளில் உள்ள வெப்ப ஆற்றலின் மதிப்பினை கணக்கிடும் முறைக்கு வெப்ப அளவியல் என்று பெயர். வெப்பநிலை. ஒரு பொருள் சூடாக உள்ளதா அல்லது குளிர்ச்சியாக உள்ளதா என்பதை அறிய உதவும் இயற்பியல் அளவு வெப்பநிலை ஆகும். இது வெப்பநிலை மானியை கொண்டு அளவிடப்படுகிறது. வெப்பநிலையை அளவிட 3 விதமான அளவுகோல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை செல்சியஸ் அளவுகோல், ஃபாரன்ஹீட் அளவுகோல் மற்றும் கெல்வின் அளவுகோல் ஆகியனவாகும். மேற்கண்ட அளவுகோல்களுள் கெல்வின் அளவுகோலே பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. வெப்பத்தின் அலகு. வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் என்பது நமக்கு தெரியும். ஆற்றலின் எஸ்ஐ அலகு ஜூல் ஆகும். எனவே வெப்பத்தையும் ஜூல் எனும் அலகில் குறிப்பிடலாம். இது ஜே என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு கலோரி ஆகும். 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. 1 கலோரி என்பது 4.189 ஜூல்களுக்கு சமம் ஆகும். வெப்ப ஏற்புத்திறன். பொதுவாக பொருள் ஒன்று ஏற்கும் அல்லது இழக்கும் வெப்பத்தின் அளவானது 3 காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. அவை பொருளின் நிறை, பொருளின் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம், பொருளின் தன்மை ஆகியனவாகும். ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடைவதற்கு அவற்றிற்கு வெவ்வேறு அளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது. இது அப்பொருளின் வெப்ப ஏற்புத்திறன் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் வெப்ப ஏற்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. இது C' என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. வெப்ப ஏற்புத்திறன் C' தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு Q டிவைடட் பை வெப்பநிலை உயர்வு ΔT. எனவே C' Q by ΔT. வெப்ப ஏற்புத்திறனின் அலகு கலோரி பை டிகிரி செல்சியஸ். இதன் எஸ்ஐ அலகு ஜூல் கெல்வின் பவர் -1 ஆகும். தன்வெப்ப ஏற்புத்திறன். ஓரலகு நிறையுடைய பொருளின் வெப்ப ஏற்புத்திறனே அப்பொருளின் தன்வெப்ப ஏற்புத்திறன் என அழைக்கப்படுகிறது. 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் அளவு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவே அப்பொருளின் தன்வெப்ப ஏற்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. இது C என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. தன்வெப்ப ஏற்புத்திறன் C சமம் தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு Q டிவைடட் பை நிறை m இன்டு வெப்பநிலை உயர்வு ΔT. எனவே C Q by m into ΔT. தன்வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. கலோரி மீட்டர். பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் கலோரி மீட்டர் ஆகும். இது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை நன்கு கடத்தும் தன்மையுடைய உலோகங்களான தாமிரம் அல்லது அலுமினியத்தால் ஆன பாத்திரத்தை கொண்டுள்ளது. வெப்ப ஆற்றலை சுற்றுப்புறத்திற்கு அளிப்பதன் மூலம் வெப்ப இழப்பு ஏற்படுவதை தடுப்பதற்காக இது வெப்பத்தை கடத்தாத ஒரு கலனில் வைக்கப்பட்டுள்ளது. இக்கலனின் மூடியின் மீது 2 துளைகள் உள்ளன. ஒரு துளையின் வழியாக பொருளின் வெப்பநிலை அளவிடுவதற்கு வெப்பநிலை மானியும், மற்றொரு துளையின் வழியே பாத்திரத்தில் உள்ள திரவத்தை கலக்குவதற்கு ஒரு கலக்கியும் வைக்கப்பட்டுள்ளது. பாத்திரத்தினுள் வெப்ப ஏற்புத்திறனை கணக்கிட வேண்டிய திரவமானது நிரப்பப்பட்டுள்ளது. மின்கம்பியினுள் மின்சாரத்தை கடத்துவதன் மூலம் இத்திரவமானது வெப்பப்படுத்தப்படுகிறது. இதை பயன்படுத்தி ஒரு திரவத்தின் வெப்ப ஏற்புத்திறனின் மதிப்பினை கணக்கிடலாம். வெப்ப கட்டுப்படுத்தி. ஒரு பொருள் அல்லது இடத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைப்பதற்காக
பயன்படுத்தப்படும் சாதனம் வெப்ப கட்டுப்படுத்தி, அதாவது தெர்மோஸ்டாட் ஆகும். தெர்மோஸ்டாட் என்ற சொல் 2 கிரேக்க வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது. இதில் தெர்மோ எனும் சொல் வெப்பம் என்றும், ஸ்டாட் எனும் சொல் அதே நிலையில் இருப்பது என்றும் பொருள்படும். வெப்பமடையும் அல்லது குளிர்ச்சியடையும் உபகரணங்களில் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்காக இவை பயன்படுத்தப்படுகின்றன. இவை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடைந்தவுடன் அந்த உபகரணத்தை செயல்பட வைக்கின்றன அல்லது நிறுத்தி விடுகின்றன. கட்டிடங்களில் உள்ள சூடேற்றி, அறைகளின் மைய சூடேற்றி, காற்று பதனாக்கி, நீர் சூடேற்றி மற்றும் சமையல் அறையில் உள்ள குளிர்பதனி, நுண்ணலை அடுப்பு ஆகிய அமைப்புகளில் வெப்ப கட்டுப்படுத்தி பயன்படுத்தப்படுகிறது. சில சமயங்களில் வெப்ப கட்டுப்படுத்தி உணர்வியாகவும் வெப்பநிலை அமைவுகளை கட்டுப்படுத்தியாகவும் செயல்படுகிறது. வெப்பக்குடுவை. வெப்பக்குடுவை அல்லது வெற்றிட குடுவை என்பது அதில் உள்ள பொருளின் வெப்பநிலையை அதன் சுற்றுப்புறத்தின் வெப்பநிலையை விட அதிகரித்து விடாமல் அல்லது குறைந்து விடாமல் நீண்ட நேரம் வைத்திருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தாத சேமிப்பு கலனாகும். இதனுள் வைக்கப்பட்டுள்ள திரவத்தின் வெப்பநிலையை நீண்ட நேரம் மாறாமல் காப்பதோடு அதன் சுவையில் மாற்றம் ஏற்படாமல் இது பாதுகாக்கிறது. வெப்பக்குடுவை 2 சுவர்களை கொண்ட ஒரு கலனாகும். அதன் உள்புறமானது சில்வரினால் ஆனது. 2 சுவர்களுக்கும் இடையேயான வெற்றிடம் உள்ளது. அது வெப்பச்சலனம் மற்றும் வெப்ப கடத்தல் ஆகிய நிகழ்வுகளால் வெப்ப ஆற்றல் வெளியே பரவாமல் இருக்க உதவுகிறது. சுவர்களுக்கு இடையே சிறிதளவு காற்று இருப்பதால் வெளிப்புறத்திலிருந்து உள்புறத்திற்கும் உள்புறத்திலிருந்து வெளிப்புறத்திற்கும் வெப்பம் கடத்தப்படுவது இல்லை. குடுவையின் மேற்பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் 2 சுவர்களும் இணைகின்ற இடத்தில் மட்டுமே வெப்ப கடத்தல் மூலம் வெப்பமானது கடத்தப்பட முடியும். குடுவையில் உள்ள சில்வர் சுவர் வெப்ப கதிர்வீச்சினை மீண்டும் குடுவையில் உள்ள திரவத்திற்கே அனுப்புவதால் நீண்ட நேரம் திரவம் சூடாக இருக்கிறது.